சிறப்பு மகளிர் உரிமை தொகை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? 3 மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை 3000, கோடைக்கால சிறப்பு தொகை 2000னு மொத்தம் 5000 ரூபாயை 13ஆம் தேதி 1,31,00,000 மகளிரோட வங்கி கணக்குல செலுத்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கு திமுக அரசு. தேர்தல் சமயத்துல எதிர்க்கட்சிகள் உரிமை தொகையை வழக்குகள் மூலமா முடக்க நினைக்கிற சதியை உணர்ந்துதான் முதல்வர் முன்கூட்டியே இந்த தொகையை வழங்கி இருக்காருன்னு அமைச்சர் ரகுபதி 5000த்துக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையா எதிர்க்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்வர் அறிவிச்சு வங்கி கணக்குகள்ல செலுத்தப்பட்ட இந்த தொகையோட தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா? உரிமை தொகையை முடக்க எதிர்க்கட்சிகள் சதி செஞ்சாங்களா? தேர்தலுக்கு முன்னால வழங்கப்பட்ட இந்த மாதிரியான சிறப்பு தொகுப்பால வெற்றி வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இன்ப அதிர்ச்சியா மகளிர் உரிமை தொகை முன்பணமா 5000 ரூபாயை சில மணி நேரங்கள்ல சுமார் 1,31,00,000 மகளிர் வங்கி கணக்குல செலுத்தி அதிரடி காட்டி இருக்காரு முதல்வர் ஸ்டாலின். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகையான 3000த்தையும் கோடைக்கால சிறப்பு தொகுப்புங்கிற பேர்ல 2000 ரூபாய்னு மொத்தம் 5000 வழங்கி இருக்கு தமிழக அரசு. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு உரிமை தொகையை முடக்க பாக்குறாங்க. அதுக்காகவே தமிழக அரசு முந்திக்கிட்டு இந்த தொகையை கொடுத்திருக்குன்னு தமிழக முதல்வர் வீடியோ மூலமா மகளிருக்கு 5000 ரூபாய்க்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. அதோட திமுகவோட 2.0 ஆட்சி அமைஞ்சதும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயா உயர்த்தப்படும்ங்கிற வாக்குறுதியையும் முதல்வர் கொடுத்திருக்காரு. இதே சமயத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல மகளிர் உரிமை தொகையை முடக்க எந்த வழக்கோ முயற்சியோ நடக்காதப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு உரிமை தொகையை முடக்க சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருக்கா? அதை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்களாங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேர்தல் காலங்கள்ல அரசியல் கட்சிகள் கொடுக்கிற இலவசங்களை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்துல சில வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த வழக்குகள் மார்ச் மாதம் முதல் வாரத்துல விசாரணைக்கு வர இருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. அடுத்து மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் அப்போ மகளிருக்கு அம்மாநில அரசு மாதம் வழங்கிட்டு வந்த மகளிர் உதவித்தொகைக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு வருஷமும் கோடை காலம் வருது. ஆனா 2026 கோடை காலத்துக்கு மட்டும் ஏன் சிறப்பு தொகுப்புன்னு எதிர்க்கட்சிகள் கேட்டு தேர்தலை மனசுல வச்சுதான் திமுக அரசு இந்த மாதிரியான பெரும் தொகையை கொடுத்திருக்குன்னு குற்றம் சாட்டிட்டு வர நிலையில இந்த மாதிரியான முன்தொகைகள் ஒரு கட்சியோட வெற்றியை தீர்மானிச்சிருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. மகாராஷ்டிரால தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வராயிருந்த ஏக்நாத் ஷிண்டே கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வெறும் 3 மாதங்களுக்கு முன்பு மகளிருக்கு உதவித்தொகையா ரூபாய் 1500 வழங்குற திட்டத்தை அமல்படுத்தினார். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த திட்டத்துல 2.52 கோடி பெண்கள் தலா 1500 ரூபாய் பெற்றுட்டு வந்தாங்க. இது பெண்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்டிஏ கூட்டணி பெற்ற மாபெரும் வெற்றி உறுதி செஞ்சிருக்கு. அடுத்தும் ஆட்சி அமைச்ச என்டிஏ அரசு மகளிர் உதவித்தொகை பெற்ற சுமார் 26 லட்சம் பேரை தகுதி இல்லாதவங்கன்னு நீக்கவும் உத்தரவிட்டுச்சு. போன வருஷம் பீகார்ல நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னால அங்கேயும் 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாயை அவங்களோட வங்கி கணக்குகள்ல வரவு வச்சது என்டிஏ அரசாங்கம். பெண்கள் சுய தொழில் செய்ய 2 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் திட்டத்தை தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னால துவங்கி அதோட முதல் தவணையாத்தான் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. பல வருஷங்கள் ஆட்சியில இருந்த நிதிஷ்குமாருக்கு எதிர்ப்பு அலையே இல்லாம மிகப்பெரிய வெற்றியை பீகார் கொடுத்துச்சு. தமிழ்நாட்டிலையும் 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னால கொரோனா நோய் தொற்று சமயத்துல ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு தொகுப்பா 2500 ரூபாயை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு கொடுத்தாரு அப்ப முதல்வராயிருந்த எடப்பாடி பழனிசாமி. இதனால அவர் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியலனாலும் 10 வருஷ அதிமுக ஆட்சிக்கு பிறகும் அதிமுக கூட்டணி 75 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. மொத்தம் 2,24,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு போன மாசம் பொங்கல் பரிசு தொகையா 3000 ரூபாயை கொடுத்த அரசு இந்த மாசம் 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாயை கொடுத்து மொத்தம் 8000 ரூபாயை இதுவரைக்கும் கொடுத்திருக்கு. தேர்தல் கண்ணோட்டத்துல பார்த்தா வாக்காளர்களுக்கு தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட தொகைன்னு விமர்சனங்கள் வரதை தடுக்க முடியாது. அதே சமயம் பொருளாதார ரீதியாகவும் இந்த தொகையை பார்க்க வேண்டியிருக்கு. கொரோனா காலத்துல பல உலக நாடுகள்ல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சப்போ மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை அதிகரிச்சது. அது கிராம மகளிருக்கு ஊதியமா கிடைக்க வழி ஏற்படுத்தி இந்த கிராம பொருளாதாரம் காக்கப்பட்டுச்சுன்னு பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே வகையில
மகளிர் உரிமை தொகை வாங்குற மகளிர்ல 74% பேர் கிராமப்புற பெண்கள் அப்படிங்கிறதையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு.